திமுக ஆட்சி தான் நடக்கும். தலைவர் ஸ்டாலின், அதுக்கு அடுத்தவர் சின்னவர், இளையவர். சின்னவர்னால் அது வேறு மாதிரி. அதனால் இளம் தலைவர். இளம் தலைவர்னால் நாங்கள்லாம் சொல்கிறது அவரை. ஏன்னா அவர் நல்ல பேச்சாளர். நல்ல நேற்று கூட நான் கேட்டேன், விருதுநகரில் அருமையான பேசினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் தான் திராவிட இயக்கத்தில். சும்மா வந்து சினிமாவில் நடிக்கிறது. எம்ஜிஆர் வந்து 30 வருஷம் திமுகவில் இருந்தவர்ப்பா. அதனால தான் அவர் வண்டி ஓடிச்சு. நான் ஒரு தவணை கோபமா கலைஞர்கிட்ட, நீங்கள் எம்ஜிஆர் ஆளுன்னு நினைப்பியா? நீ எத்தனை வருஷம் இருந்த? 72 15 87 15 வருஷம் இருந்தேன் எம்ஜிஆர்கிட்ட. சரி, நான் எத்தனை வருஷம் இருந்தேன் தெரியுமா? 30 வருஷம். நான் கதை வசனம் எழுதி அவங்க நடிப்பான். நீ என்ன, நீ சீனியரா நான் சீனியரா அப்படின்னு. நீங்கள் தாங்க சீனியர், ஒத்துக்கிறேங்க அப்படின்னு போயிட்டேன். கலைஞர்கிட்ட வந்து வாதிட்டு வெட்டவே முடியாது. நான் நேரடியாக வாதிட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து வாதிட்டு வெல்லவே முடியாது. அவர் உண்மையே சொல்லுவார். அப்போ ரைட்டு தாங்க, நீங்கள் தாங்க. அவங்க என்ன கிட்டப்ப நான் எல்லாத்தையும் அங்கே வந்து போகிறேன், இருந்துட்டு போகிறேன்னப்பா. யாருனாலும் என்னப்பா திராவிட ஆட்சியாக நடக்குது. என்ன பெரியாரை சொல்கிறேன், அண்ணாவை சொல்கிறேன், விடு அப்படின்னாரு. ஆட்சியை பற்றி கவலைப்படாத ஒரே தலைவர் கலைஞர் தான். போனால் போயிட்டு போதப்பா, என்னப்பா போகுது என்ன வந்தால் வந்து முதலமைச்சராக இருக்கிறான். எத்தனையோ தலைவர்களை உருவாக்கியிருக்கார். அதை நம்ம மறுக்க முடியாது. தலைவர் கலைஞர் ஜனாதிபதி உருவாக்கியிருக்கார், பல விதமான தலைவர்களை உருவாக்கியிருக்கார். அவருடைய திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், அதுதான் நம்ம தலைவர் சொல்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, கல்வியும் மருத்துவமும் 2 கண்கள் என்று சொல்கிறார். இப்போ எங்கே பார்த்தாலும் ரோடு, எங்கே பார்த்தாலும் பாலம். இப்போ இங்கே ஒரு பெரிய சிவன் சிலை இருக்கோ, அதை போட்டுருக்க மிகப்பெரிய சிவன் சிலை இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த கீரமங்கலம். கீரமங்கலத்தை பற்றி சொல்லுகிற போது பெரிய சிலை இருக்குன்னு சொல்லிட்டா. மிகப்பெரிய குதிரை சிலை கூடிய ஐயனார் கோயில் உள்ளதா உள்ள குலமங்கலத்தில், அதுவும் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொன்னார் 4000 பேர். ஏப்பா இந்துக்கள் பிரயோஜனம் யார்? நாங்கள்லாம் இப்போ என்ன எல்லாம் வந்திருக்கல. இப்போ மதசார்பற்ற இயக்கம்னா மாமா மச்சான்னு கூப்பிடுறாங்க இஸ்லாமியர்கள். இப்போ என் தொகுதியில் 48,000 பேர் இருக்காங்க, 61,000 பேர் யாதவ் இருக்காங்க, 82,000 பேர் முக்குளத்தூர் இருக்காங்க, 76,000 பேர் தேவேந்திர வேளாளர் இருக்காங்க. யாராவது வித்தியாசம் தெரியுதா? நாங்கள் ஒரு அங்கே இப்போ 2 பேர் இமானுவேல் சேரன் பிறந்தது எங்கள் ஊரில் தான், தேவ திருமகனார் பிறந்தது எங்கள் ஊரில் தான். என்னமா சண்டை ஒரு 5 வருஷம் வந்ததுக்கா சமுதாய சண்டை. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு பைபாஸ் கேட்டேன், 31 கோடி போட்டு கொடுத்தார் தலைவர். பிரச்சனை இல்லாமல் போச்சு. ஒரு பிரச்சனை கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடிக்கடி வரும் பிரச்சனை, ஒரு பிரச்சனை கிடையாது போச்சு. நான் வந்த பொழுது இப்போ 2வது எலெக்ஷன் நிற்கிறோம்னா, முதல்ல ஒரு சமுதாயத்தில் பார்க்கலாம். அவங்க ஓபிஎஸ் வந்து நிற்க வந்து என்கிட்ட வந்து அவர் மகன் வந்து சின்ன வந்து நடுவில் வந்து கேட்டேன், 2வது பையன், என்னப்பா செஞ்சீங்க நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு வந்து ஓட்டு கேட்க வரீங்க? உங்கள் ஊர் இங்கே தேனி இருக்குது, அங்கே போய் நில்லுங்க, இங்கேயே வரீங்க. நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சமுதாய ஒற்றுமையாக எல்லோரும் ஒன்றாங்கிற அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ ஏன் வந்து கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை அப்பாவும் நாங்கள் போட மாட்டோம். 1,06,000 ஓட்டில் ஜெயித்த முஸ்லீம் கேண்டிடேட், அவர் இஸ்லாமியர், அவருடைய கட்சி வேறு. அவர் ஏன்னு சொல்லித்தாண்டார். இன்றைக்கி 1,72,000 ஓட்டில் அவர் ஜெயிச்சிருக்கார். காரணம் என்னன்னு கேட்டால், அதிமுக டெபாசிட் போச்சு. காரணம் என்ன? நான் எல்லோரும் போயிட்டோம்ல, அப்புறம் யார் இருக்கிறதுக்கு அந்த மாவட்டத்தில் கிடையாது. போச்சு. திமுக என்பது வந்து கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் அண்ணா ஆரம்பித்த இயக்கம். மிட்டாபராசிகள், பட்டாக்காரர்கள், பெருந்தனக்காரர்கள், ஆலயதீபர்கள், தொழிலதிபர்கள் இவர்களை எதிர்த்துட்டு தான் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார். அதில் தான் இந்த இயக்கம் வந்து சிறுவெள்ளம் பெருதுளி சிறுதுளி பெருவெள்ளம் சொன்ன மாதிரி வளர்ந்து வந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை. இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. இப்போ வர முடியுதா சொன்னால் அப்புறம் கோச்சுக்கிறா, கூட்டணியில் இருக்கா. ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போகிறா, இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை, அது தலைவர் இஷ்டம். கூட்டணி அவரை வச்சுருக்கு. நேற்று கூட நான் செல்வ பிறந்தேன் ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் வந்து என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, இன்னும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறோம், நினைக்கிறேன். அது வேறு விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும்.
யார் சும்மா சும்மா அவர் வர்றாரு இவர் வர்றாரு தாவேக்கா அந்த காணா அந்த காணா இந்த எத்தனை காணா வந்தாலும் சரிதான். பூரா நடிகர்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டணுமா? அவர் என்ன ஜாதி? ஜாதி கிடையாதுப்பா. நாமெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒன்றாக இருக்கிறோமே தவிர ஜாதி என்பது தேர்தலில் வெற்றி பெறாது. இங்கே இருக்கவே அனைவரும் பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான், நான் வேணாம்னு சொல்லலை, இருங்க. ஆனால் தேர்தல் என்று வரும்போது திராவிட இயக்கத்தை ஆதரிங்க. ஏன்னா திராவிடனாக இருக்க கற்றுக்கிறோம். திராவிடன் இருந்தால் தான் நம்ம எதிர்க்க முடியும் எல்லாரையும். அமைச்சர்கள் வரப்போ இங்கே ஒரு கவர்னர் இருக்கார் ரவிங்கிறவர், அவர் பெரிய பெருமா ஜனாதனாதுன்னு பேசுவார். என்னையா சனாதனா? நாங்கள் இது விரோதமா? எதிர்கட்சிகளுக்கு விரோதமா இல்லை ஆளுங்கட்சிக்கு விரோதமா? அதெல்லாம் கிடையாது. எங்கள் மத்திய அரசோடு ஒத்து போகணும் தான். அதுவும் இப்போ நான் மத்திய அரசு ஒத்து போகிறது இல்லையே. இப்போ வேளாண் பட்ஜெட் போட்டாங்களே, ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமாவது வந்துச்சா? இப்போ மெட்ரோ ரயிலில் 97 லட்சம் பேர் போகிறேன். எவ்வளோ வண்டி எவ்வளோ கார் போகணும்? மெட்ராஸில் சாதாரண போக முடியுதா? இப்போ பழைய மாதிரி கிடையாது. இப்போ நாங்கள் படிக்கல, எங்கேயாவது ஒரு அம்பாசிடர் போவோம். லா காலேஜில் படிக்கல. இப்போ நான் சட்டக்கல்லூரி படித்தேன். இப்போ வேணால் போகவே முடியாது. ஏர்போர்ட்டுக்கு போகிறதா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி புறப்படும். அந்த அளவுக்கு டிராஃபிக்கு மக்களுடைய. அப்புறம் தமிழ்நாடு 2வது பணக்கார மாநிலம் மறந்துடாதீங்க. இந்தியாவில் கர்நாடகாவை குஜராத்தில் கீழே தள்ளியாச்சு. முதல் மாநிலம் வரணும். 119 அதாவது 11.9% நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஏன்? மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்தானே? கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா போச்சுல. ஏன்னா இங்கே கால் பண்ண முடியாதுல்ல. பிஜேபிக்கு இந்த காலத்துலையும் கால் பண்ண முடியாது, அது நிச்சயமாக. பிஜேபியில் இருக்கார் பூரா கிரிமினல்ஸு, பொல்லாப்பயிலுங்க. பாரதிய ஜனதாவில் இருக்க பூரா கிரிமினல். நீங்கள் எங்கே போய் பாருங்கள், அடுத்த மோசடி பண்ணுறது, அங்கே போய் பணம் படிக்கிறது, இங்கே பணம் பண்ணுறது. நாங்கள் வாங்க உங்களுக்கு அறநிலையத்துறை இதில் இப்போ என்ன துறை வச்சுருக்காங்க, வருமான வரித்துறையில் சொல்லி கொடுத்துறோம். அப்புறம் அமலாக்கத்துறையில் எல்லாம் பண்ணுறோம். அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லிட்டு காசு கேட்பாங்க. நீ ஒன்றும் வேணாம், அவன் வேலையை பாடுறா. என்ன நாங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் பண்ண இந்த பார்த்துக்கணுன்றாங்க. 2610 பேர் ஒரே இதில் டாக்டர்ஸ் வேலை பார்த்து விஜயபாஸ்கர் இந்த மாவட்டம் தான். ஏன் மையத்துனருக்கு அண்ணனுக்காண்டி குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. 12 லட்சம் ரூபா கொடுத்து ஒருத்தர் டாக்டர் இப்போ எம்டி சும்மா படித்து அவர் நம்முடைய தலைவர் காலத்தில் அவர் திருநெல்வேலியில் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். எம்டி படிச்சுட்டா, ஒய்ஃபும் எம்டி படிச்சு. இப்போ எங்களுடைய ஆட்சியை பற்றி தெரியாதா? இப்போ சொன்னால் நல்லா எனக்கு என்ன சொன்னார்? 2500 ரூபா கொடுப்பான். அவன் கொடுப்பானா? எங்கேருந்து கொடுப்பேன்? வரமாட்டேன்னு தெரியும் அவனுக்கு. வேறு வழி இல்லாமல் அமித்ஷா என்னத்தை மிரட்டிவிட்டேன். முதல்ல இவன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எடப்பாடி. அப்புறம் மிரட்டி விட்டோன்னே, அமித்ஷா மிரட்டினோடனே பயந்துட்டேன். என்னடா இப்படி தொல்லையாரு? அங்கே இருக்கவங்க யாருங்க? அந்த தொண்டர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அதிமுகவில் யாருமே தொண்டர்கள் எந்த சமுதாயத்தையும் கிடையாது. இந்த சீட்டுக்கு இருக்காம பாருங்க, கேட்குறான் பாருங்க. சீட்டுக்கு நமக்கு இந்த கிடையாதுன்னு சொல்லட்டேன். 3/4 பேர் போயிடுவேன், கட்சி விட்டு போயிடுவேன். சீட்டுக்காண்டி கட்சி நடத்துகிறவங்க அதிமுக. நாங்கள் இப்போ என்ன கூட்டணி ஆட்சி வருதான். இன்றைக்கி பேப்பரில் பார்க்குறேன், நமது என்ன ஒரு பத்திரிக்கை போட்டிருக்கேன், அம்மா அண்ணன் இன்னும் ஒரு பத்திரிக்கை. அதில் கூட்டணி ஆட்சி திமுக முதல்ல அதிமுக ஆட்சி வருதுன்னு சொன்னேன். இப்போ அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி வருது அப்படின்னு. கூட்டணி ஆட்சி எந்த காலத்துலையும் கலைஞர் காலத்தில் கொடுத்தாரா? 110 சீட்டு தான் வச்சுருந்தார், கொடுத்தல. இப்போ எப்படி மெஜாரிட்டி இருக்கையில் எப்படி கொடுக்குறது? 150 சீட்டு மேலே திமுக ஜெயிக்கும். அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் தளபதி தான் ஆட்சி எழுப்பார். நீங்கள் வேணுங்கிற காரியத்தை நாங்கள் தான் இப்போ கன்னியாகுமரிக்கு நான் போனேன். மினிஸ்டர் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எந்த கட்சி நான் பார்க்குறான்? மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ எந்த கட்சியும் பார்க்குறதில்ல. கூட்டணி கட்சிக்காரை கூப்பிட்டா உடனே போகிறான். விடுதலை சிறுத்தைகள் ஒரு வேலை கட்டார், வாங்கி கொடுக்குறோம். பெரம்பலூர்காரர். யார் வித்தியாசம் பார்ப்பது கிடையாது. எல்லோரும் வர்றவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை முடிஞ்ச மட்டும் செய்கிறான், அவ்வளோதான். பழைய காலம் மாதிரி செய்ய முடியாது, அது உண்மையை ஒத்துக்கிறேன். நான் 64,000 பேருக்கு ஈபியில் வேலை போட்டேன் சும்மா. இப்போது ஒருத்தர் கூட வேலை போட முடியலை. நானே 3000 பேருக்கு. என்ன பெண்களுக்கு என்ன பாது? அப்படி 70% ஆண்கள் வருவேன். இப்போ
வெளியே போய் நின்றா சாயங்காலம் செக்ரட்டரியேட்டில் போயிட்டு அப்படி வெளியில் வந்து பார்த்தோம்னா 70% பெண்கள் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 30% ஆம்பளை அத்துப்பனேன். பெண்கள் வந்து 43% இந்தியாவில் அதிகமாக வேலை பார்க்குற இடம் வந்து தமிழ்நாடு தான். மறந்துடாது, 43% பெண்கள் வேலை பார்க்க. தலைவர் என்ன பூரா திட்ட பூரா புதுமை பெண்ணிலேருந்து எல்லாம் திட்டம். நான் சொன்னேன் இந்த பையன்களுக்கு கொஞ்சம் பண்ணேன், அப்புறம் நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு அப்புறம் பையன்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், மக்கள் ஸ்டாலின் ஏகப்பட்டது. அப்புறம் அந்த வீட்டில் நடக்க முடியாமல் எந்திரிக்க முடியாமல் உட்கார முடியாமல் கிடக்கிறாங்கல்ல பாவம் அவனுக்கு தாய்மான ஒரு திட்டம். அங்கே கொண்டு அரிசி கொடுக்கறது, ரேஷன் கடையில் எல்லாம் கொடுக்கறது. என்னென்னா இதெல்லாம் எதுக்கு செய்கிறதுனா மக்களுடைய நன்மைக்கு தான் ஒரு அரசை தவிர திமுக எப்போவுமே ஆட்சிக்காக கவலைப்பட்டுருக்கா. கலைஞர் காலத்துலேயும் சரி திமுக கவலைப்பட்டது கிடையாது, இப்போவும் சரி எப்போவும் சரி. ஆனால் நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையின் அடிப்படையில் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். பல்வேறு சமுதாயத்தை நாம் சேர்ந்தாலும் கூட எல்லோரும் ஒன்றா சேர்றோம்னா பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும் இப்போ நம்ம பெண்கள் வந்து 50 இப்போ 1,14,000 பேருக்கு 1,14,00,000 பேருக்கு முதல்ல கொடுத்தாரு. 1,33,00,000 34 லட்சமாக கொடுக்குறாரு. அதில் ஏன் போனதெல்லாம் எங்கள் இதில் 54,000 பேர் மாவட்டத்தில் பாக்கி இருந்துச்சு. ஒரு 24,000 26,000 பேர் அது குவாலிஃபைடு வந்தாங்க. மிச்ச பேர் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. யாரால் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கார் வச்சுருக்கோன்னு கேட்குறேன்,